எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 4 வித்தியாசமான திவாலி ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு மாவு செய்ய முதல்ல ஒரு பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா சிவக்க வறுக்கிறேன். ஸ்டோவை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்பதான் ஈவனா வறுப்படும். நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஆற விடுங்க. உளுத்தம்பருப்பை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். முறுக்கு மாவு பிசைய நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வறுத்து அரைச்ச உளுத்த மாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகாய்த்தூள் இல்லாமையும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மாவு கூட மிக்ஸ் பண்ணுங்க. மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி மெதுவா ஸ்மூத்தா பிசைங்க. மாவு நல்லா ஸ்மூத்தா சாஃப்டா இருந்தாதான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். மாவு கலந்த உடனேவே நீங்க முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிருங்க. மாவு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. நெக்ஸ்ட் முறுக்கு பிழியிற குழல் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போதான் குழல்ல போடுற மாவு ஒட்டாம ஈஸியா முறுக்கு பிழிய வரும். நான் இங்க 2 பேட்டர்ன்ல முறுக்கு செய்ய பிளேட்ஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா முறுக்கு மாவு எடுத்து முறுக்கு குழல் சைஸ்க்கு தகுந்த மாதிரி உருட்டி அச்சுல போட்டுக்கோங்க. ஒரு அகலமான கடாயில தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வைங்க. முறுக்கு எடுக்கிற கரண்டியை லேசா எண்ணெயில டிப் பண்ணிக்கிறேன். இப்போ ஈஸியா இந்த கரண்டி யூஸ் பண்ணி எப்படி முறுக்கு செய்யறதுன்னு சொல்றேன். கரண்டியோட பேக் சைட்ல தேவையான ஷேப் சைஸ்ல முறுக்கு சுத்தி அப்படியே கரண்டியை எண்ணெயில விட்டுருங்க. இதை செய்யும் போது ஸ்டோவ் மீடியம் லோலயே இருக்கட்டும். நம்ம போட்ட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கொதிக்கிறது நின்றுடுச்சுன்னா நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவ்ல இருந்து எடுத்து தனியா வச்சிருங்க. நீங்க முறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கலந்து வச்ச மாவை லேசா ட்ரையா ஆன மாதிரி இருந்துருச்சுன்னா கொஞ்சமா தண்ணியை தடவிக்கோங்க. மறுபடி சாஃப்ட் ஆயிடும். ரொம்பவும் தண்ணி ஊத்த வேண்டாம், லேசா தடவினா போதும். இன்னொரு விதமா டைரக்டா குழல்ல இருந்து கடாயில செஞ்சிடலாம். உங்களுக்கு இப்படி ஈஸியா இருந்தா நீங்க இப்படியும் செஞ்சுக்கலாம். புதுசா செய்யறவங்க கரண்டியில செய்யறது பெட்டரா இருக்கும். நீங்க புதுசா செய்ய ஆரம்பிக்கும் போது ஷேப் பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. இந்த மெஷர்மெண்ட்ல செய்தீங்கன்னா நல்ல டேஸ்டா கிறிஸ்பியா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்க.
மைசூர் பாக் செய்ய முதல்ல நம்ம கடாயில் மாவை வறுத்துக்கலாம். நான் 1 கப் கடலை மாவை எடுத்திருக்கேன். இது 250 ml கப். ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு பச்சை வாசனை போனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணி தனியாக வச்சிருங்க. வறுத்த மாவை ஒரு சல்லடைக்கு மாற்றி கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சிருங்க. அடுத்து நம்ம நெய் உருக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 150 ml நெய் எடுத்திருக்கேன். சலிச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாத்துங்க. உருக்கி ஆற வச்ச நெய்யை கடலை மாவுல ஊத்துங்க. பாதி நெய் ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துருங்க. பாருங்க கடலை மாவு நெய் கலவை எவ்வளோ க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்குன்னு. அடுத்து ஒரு ட்ரேயை ரெடி பண்ணிக்கலாம். மைசூர் பாக் கலவை ரெடியான உடனே ட்ரேக்கு மாற்றிடணும். அதனால கிண்டுறதுக்கு முன்னாடியே ட்ரேல எல்லா சைட்ஸும் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு கனமான பேன் இல்ல கடாயில 1/4 கப் தண்ணி ஊற்றி 1 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். இது 250 ml கப். நான் 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் கடலை மாவு நெய் கலவை எடுத்து ஊற்றிக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. கை விடாம கிண்டிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியானதும் கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊற்றி கிளறுங்க. நெய் ஊற்ற ஊற்ற கடலை மாவு அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கிட்டு குக் ஆகும். இதை லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் நெய் ஊற்றலாம். பாருங்க எப்படி மைசூர் பாக் திரண்டு வருதுன்னு. இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த நெய் தடவி வச்சிருக்கிற டின்னுக்கு மாத்திடலாம். மேல லேசா நெய் தடவி ஆற விடுங்க. ஒரு 2 மணி நேரம் ஆறட்டும். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஓரத்துல இருந்து எடுத்து விட்டுட்டு ட்ரேல இருந்து மைசூர் பாக்கை வெளியில எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம்.
டேஸ்டான நல்ல ரிச்சான நெய் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஃபேமிலியோட சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மசாலா வடை செய்ய முதல்ல கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி தேவையான தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்கு. ஊறின பருப்புல இருந்து 2 ஸ்பூன் பருப்பு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் ஊறின கடலைப்பருப்பு போட்டு அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 4 சிவப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைஞ்சதும் மீதி இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த கடலைப்பருப்பு அரைக்க தண்ணி ஊற்றலை. பருப்பு ஊறி இருக்கிறதால பருப்பில் இருக்கும் தண்ணி போதும். 2-3 தடவை பல்ஸ் மோடில் அரைச்சோம்னா கோர்ஸாக மாவு ரெடி ஆகிடும். அரைச்சி விழுத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அது கூட தனியாக எடுத்து வச்ச ஊறின கடலைப்பருப்பு, பொடுசாக நறுக்கின 1 பெரிய வெங்காயம், பொடுசாக நறுக்கின 3 பல்லு பூண்டு போடுங்க, நறுக்கின 1 துண்டு இஞ்சி, நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின கொஞ்சம் கருவேப்பிலை, பொடுசா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலா வடை செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி உள்ளங்கையில் வச்சு லேசாக தட்டி வடை செய்யுங்க. வடை ரொம்பவும் திக்காக இல்லாமல் தட்டிக்கோங்க, அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்படியே எல்லா வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடையை மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க. ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான மசாலா வடை ரெடி. மசாலா டீ கூட சூட சர்வ் பண்ணுங்க. முதல்ல இதுக்கு தேவையான பாகு வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. ஸோ இந்த பாகு ஆறட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1.5 கப் கோதுமை மாவை எடுத்துக்கலாம். இதுவும் முன்னாடி எந்த கப் அளவு யூஸ் பண்ணீங்களோ அதே கப்பை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்து 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட், கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி இந்த மாவில் சேர்த்துக்கலாம்.
நல்ல ஸ்மூத்தாக வடை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. ஒரு தடவை கையால் நல்லா கலந்து விடுங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. வடை மாவு பதத்துக்கு கலந்தா கரெக்டாக இருக்கும். மாவு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கடாயை ஸ்டோவில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேருங்க. அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். நல்ல பொன்னிறமாக வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் உள்ளேயும் வெளியிலையும் நல்லா குக் ஆகும். நம்ம ஸ்டோவில் ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா வெளியில் சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ள மாவு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், அருமையாக ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. நல்ல க்யூட்டாக குட்டி குட்டியாக அந்த குல்குலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது. நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா பசங்கள்லாம் பசிக்குது இல்லைனா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். 4 சூப்பரான வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபீஸ் பார்த்தீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.